الله 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 الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்ம இன்னைக்கு 2 குர்ஆன் தஃப்சீர் கிளாஸ் பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிக்க பார்க்குறேன். அப்படி இல்லைங்கிறப்ப ஒரு கிளாஸ் தான். இன்னைக்கு 2வது அத்தியாயத்தை பத்தி நம்ம பார்க்கல. அஹ்ஸாப் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயம் இருக்கு. 33வது அத்தியாயம். அஹ்ஸாப்ல நடுவுல இருக்கக்கூடிய ஆரம்பத்துல இருந்தெல்லாம் நடுவுல இருக்கக்கூடிய சில வசனங்களுடைய தொகுப்பை தான் நம்ம பார்க்க போறோம். மேலும் அந்த நேரத்தை நினைவு கூறுங்கள். அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நம்மிடம் செய்திருந்த வாக்குறுதிகள் யாவும் ஏமாற்று வேலையே தவிர வேறொன்றுமில்லை என்று நயவஞ்சகர்களும் மற்றும் எவர்களின் உள்ளங்களில் பிணி இருந்ததோ அவர்களும் வெளிப்படையாக கூறிக்கொண்டிருந்தார்கள். இது எந்த நேரத்தை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசூல்லா மதீனாவுக்கு போயிட்டாங்க. போய் பத்ர் போர் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உஹது நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அகல் போர் அப்படின்னு ஒரு போர் நடந்துச்சு. அது என்ன போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முஸ்லிம்களுடைய அந்த மதீனாவுடைய நகரத்தை முற்றுகையிடுறதுக்காண்டி யார் யார் கூட்டணியில வந்திருக்கா? மக்கத்து குறைஷிகள், நஜிது பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கப்புறம் யாருன்னா யூதர்களின் உதவியோட ரசூல்லாவை முற்றுகையிட்டாங்க. மதீனாவுக்கு வெளியில முற்றுகையிட்டு ரசூல்லாவை இடத்தை தேடி அடிக்கிறதுக்கு பிளான். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல மதீனாவுடைய முஸ்லிம்கள் மாட்டியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் எப்படின்னா, ஜெயிப்போமா தோப்போமாங்கிற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஏன்னா எதிரிகளுடைய படை முற்றுகையிட்டுருச்சு. முற்றுகையிட்ட படையுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 பேர். 10,000 பேர் முற்றுகையிட்டு இருக்காங்க. முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 3,000 பேர். பெண்கள் எல்லாம் உள்ள பாதுகாப்புல இருக்கிறாங்க. வெளியில இவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த சுச்சுவேஷன்ல முற்றுகையிடப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். என்ன? அங்க இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் முஸ்லிம்களாவே இருப்பாங்க, களிமா சொல்லியிருப்பாங்க. வெளிப்படையா அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும்? முஸ்லிம் தான் சொல்லிப்பாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளங்களில் நோய் இருந்தவர்கள் முனாஃபிகீன்கள் நல்லா இது பண்றான். நயவஞ்சகர்களும் மற்றும் எவர்களின் உள்ளங்களில் பிணி இருந்ததோ. பிணினா என்ன? உள்ளங்களின் பிணி என்னென்ன? எவனுக்கு பொறாம, எவனுக்கு கோபம், எதெல்லாம் மிகைக்குதோ அவனுடைய உள்ளம் இன்பேலன்ஸா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாத உள்ளங்களை சைத்தான் வேட்டையாடிடுவான். அப்ப அப்படிப்பட்ட உள்ளம் உடையவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹும் அவனுடைய தூதரும் நம்மிடம் செய்திருந்த வாக்குறுதிகள் யாவும் ஏமாற்று வேலையே தவிர வேறில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மள்ட்ட பொய் சொல்லிட்டாங்க. என்ன பொய் சொல்லிட்டாங்க? அவங்க ரோமாபுரியும் கிஸ்ராவும் உங்க காலடியில கிடக்கும்னு சொன்னாங்க. நமக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் சொன்ன ரசூலுல்லாஹ் இப்ப முற்றுகையிட்டாங்க, அவ்வளவுதான், நம்ம காலியாக போறோங்கிற சுச்சுவேஷன். அப்ப இது கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட சூழலை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிரௌன் மூசா நபியை பின்தொடர்ந்தான்ல. அப்ப அந்த பின்தொடர்ந்த போது மூசா நபியுடைய கூட்டத்தார் என்ன சொன்னாங்களோ அதே நிலைதான். மூசாவே ஏமாத்திட்டீங்களா அப்படிம்பாங்க. கடைசி நிலை வரைக்கும் வெற்றி இருக்குது. ஆனா அந்த நம்பிக்கை இருக்காது. உள்ளத்துல நோய் இருக்குன்னா பதட்டம் வந்துரும். அந்த பதட்டத்துடைய வெளிப்பாட்டுல அவங்க என்ன பேசுவாங்க? அவ்வளவுதான், நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த டைம்ல சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறாங்க ரசூல்லா கூட. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பாரசீகத்துல இருந்து வந்தவர். அவர் சத்தியத்தை தேடி அலைஞ்சாரு. பல இடங்களுக்கு போய் அடிமைகளாகலாம் பிடிக்கப்பட்டு கடைசியா ரசூல்லாட்ட வந்துருவாரு. இஸ்லாத்தை ஏத்துப்பாரு, ஈமான் கொண்டிருப்பாரு. அவர் இஸ்லாத்தை தேடியே பயணிச்சவர். அவர் ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, அவர் அஹ்லுல் பைத்துங்கிறார். ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, அவர் அஹ்லுல் பைத் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் முஹாஜிரா அன்சாரியான்னு சொல்லி சஹாபாக்களுக்குள்ள ஃபைட் நடக்கும்போது, இல்ல அவர் முஹாஜிர் தான், இல்ல அவர் அன்சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அஹ்லுல் பைத்ன்னு சொல்றாங்க. என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு சத்தியத்தை தேடக்கூடியவரா அவர் இருக்கிறார். அவர் தான் ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னா, எதிரி படைகள் தாக்க வருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஊருக்கு எல்லையில ஒரு குழி தோண்டுவோம். அது எப்படிப்பட்ட குழினா 10 அடி ஆழம், 10 அடி அகலம் அந்த மாதிரி. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு குதிரை தாண்ட முடியாத அளவுக்கு
வந்தா அவ்வளவு சீக்கிரம் வந்து கிராஸ் பண்ணி வர முடியாத அளவுக்கு ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சிருவோம். வச்சுட்டு நம்ம எல்லையில நிப்போம். அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி குழி தோண்டப்படுது. தோண்டப்படும்போது முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை, அவங்களுடைய அந்த செல்வம், அந்த பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பஞ்சத்துல இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வராரு ரசூலாட்ட. "யா ரசூலல்லாஹ் பசிக்குது" அப்படின்னு சொல்லி வயித்த காட்டுறாரு. ஒரு கல்லு கட்டப்பட்டிருக்கு. ரசூலா சொல்றாங்க, 2 கல்ல கட்டியிருக்காங்க ரசூலுல்லாஹ். அப்ப நிலை எப்படிப்பட்ட நிலைன்னா, அந்த அளவுக்கு பசியும், பஞ்சமும் அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக குழி தோண்டுறாங்கன்னா, இஸ்லாம் அந்த படை இல்லன்னா, இன்னைக்கு உலகத்துல இஸ்லாம் கிடையாது. அப்ப வேலை செஞ்சு தான் ஆகணும். சும்மா அப்படி ஜீ பூம்பான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எந்த மாற்றங்களையும் உருவாக்கல. எப்படி ஒரு சாமானிய மனிதன் புரட்சி செய்ய முடியுமோ, அதே மாரி புரட்சி நிலையில தான் ரசூலுல்லாஹ் வந்து புரட்சி செஞ்சாங்க. அப்ப அந்த நிலையில இருக்கும்போது, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ளத்துல நோய் இருக்கக்கூடியவங்க நயவஞ்சகர்களும் என்ன சொல்றாங்க? அவ்வளதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போது அவர்களில் ஒரு பிரிவினர், "எத்ரிப் வாசிகளே, இனி நீங்கள் இங்கு தங்கியிருக்க உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. திரும்பிச் சென்று விடுங்கள்" என்று கூறினார்கள். மேலும் அவர்களில் மற்றொரு பிரிவினர், "எங்களுடைய வீடுகள் ஆபத்திற்குள்ளாகி இருக்கின்றன" என்று கூறி நபியிடம் அனுமதி கோரிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவை ஆபத்திற்குள்ளாகி இருக்கவில்லை. உண்மை யாதெனில் அவர்கள் போர்க்களத்திலிருந்து ஓடிவிடவே விரும்பினார்கள். இப்ப போர் வந்துருச்சு. மதீனா முற்றுகையிடப்பட்டாச்சு. இப்ப நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அட்டாக் பண்ணிருவாங்க. கொல்லப்பட்டுருவோம். குடும்பங்கள பாதுகாக்கணும். அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும்போது, அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, நின்று என்ன பிரயோஜனம்? நின்றா கண்டிப்பா செத்துருவோம். எய்த்தாப்புல நிக்கிறது 10,000 பேரு. நம்ம 3,000 பேரு. அப்ப கண்டிப்பா போட்டு தள்ளிடுவாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? தப்பிச்சு ஓடிறலாம். அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? இல்ல, இல்ல. தப்பிச்சு ஓடுனோம்னா அது நல்லா இருக்காது. அப்ப ஒரு சாக்கு போக்கு சொல்லணும்ல. அப்ப ரசூலாட்ட வந்து என்ன சொல்றாங்க? "யா ரசூலல்லாஹ் எங்க குடும்பங்கள்லாம் ரொம்ப ஆபத்துல இருக்குது. பின்னாடி வழியா வந்து எங்க குடும்பத்த இது பண்ணிட முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு வீடுகள்ல போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப இப்படி 2 கூட்டம் இருக்குது. அந்த அந்த சிச்சுவேஷன அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு பாருங்க, "நகரின் நாற்புறத்திலிருந்தும் எதிரிகள் ஊடுருவி, பிறகு குழப்பம் விளைவிக்குமாறு இவர்கள் அழைக்கப்பட்டிருந்தால், அதற்கு இவர்கள் தயாராய் இருந்திருப்பார்கள்." இவங்களுடைய நிலை என்னன்னா, நாலா பக்கமும் எதிரிகள் ஊடுருவிட்டாங்க ஊருக்குள்ளனா, எங்க கூட சேர்ந்துக்குங்க உங்கள விட்டுர்றோம்ன்னு சொன்னா சேர்ந்துப்பாங்க. சேர்ந்துகிட்டு தூதரையும், தூதருடைய கூட்டத்தையும் கொல்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. குழப்பம் விளைவிச்சிருப்பாங்க. அந்த நிலையில தான் இவங்க இருந்தாங்கன்னா, அல்லாஹ் அவங்களுடைய மனதினுடைய வெளிப்பாட்ட அப்படியே வெளிப்படையா காட்டுறான். இவங்க இப்படிதான் இருந்தாங்க அப்படின்ட்டு. சொல்லிட்டு சொல்றான், அதற்கு இவர்கள் தயாரா இருந்திருப்பார்கள். குழப்பத்தில் பங்கு பெறுவதில் அவர்களுக்கு தயக்கம் ஏற்பட்டிருக்காது. சிறிதளவே தவிர. கொஞ்சம் தயக்கப்பட்டிருப்பாங்க. பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா இவங்க இறங்கியிருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதற்கு முன்னரோ புறங்காட்டி ஓட மாட்டோம் என்று அல்லாஹ்விடம் இவர்கள் வாக்குறுதி தந்திருந்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? பையத்து செய்யும்போது என்ன சொல்றாங்க? "லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன இந்த மார்க்கத்த விட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் போமாட்டேங்கிறது தான். கலிமா உறுதிமொழி, வாக்குறுதி. அத குடுத்துட்டு தான் இவங்க வந்திருக்கிறாங்க." அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு, மேலும் அல்லாஹ்விடம் அளித்திருந்த வாக்குறுதி விசாரிக்கப்பட வேண்டியதாகவே இருக்கின்றது. இவங்க மட்டும் புறமுதுகு காட்டி ஓடியிருந்தாங்கன்னா, இவங்க கண்டிப்பா அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய குற்றவாளியா நிப்பாங்க. ஏன்னா போர்ல புறமுதுகு காட்டி ஓடுறது எப்படி? குஃப்ரு. அது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அப்ப அந்த நிலையில இருக்கிறாங்கங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு, "நபியே நீர் இவர்களிடம் கூறும்." ரசூலுல்லாஹ் நீங்க சொல்லுங்க. "நீங்கள் மரணத்திலிருந்து அல்லது கொல்லப்படுவதிலிருந்து ஓடினால், அவ்வாறு ஓடுவது உங்களுக்கு எத்தகைய பலனையும் தராது." நீங்க மரணத்த பார்த்து பயந்து ஓடுறீங்க. இப்ப இந்த கூட்டுப்படை வந்துருச்சு, எல்லாரும் நம்மள முற்றுகையிட்டுட்டாங்க. அதனால நீங்க மரணத்த கண்டு ஓடுறீங்க. இல்ல கொல்லப்படுறதுலருந்து தப்பிக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு எந்த பலனையும் தராது. அதன் பின்னர் வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிக்க சிறிதளவு சந்தர்ப்பமே கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வாழுவியா? கொல்லப்படாம உட்டினா கொஞ்ச நாள் வாழுவ. மரணம் உறுதியானது தானே. சாவுலருந்து நீ தப்பிச்சிட முடியுமா? கொல்லப்படலனா? கொல்லப்படாத யாருமே மரணமே வராத ஆட்களா? அப்ப அத வந்து சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு, மேலும் இவர்களிடம் கேளும். அல்லாஹ் உங்களுக்கு தீங்களிக்க நாடினால், அவனிடமிருந்து உங்களை காப்பாற்றுபவர் யார்? அல்லாஹ் உங்களுக்கு வந்து கெட்டது நடக்கணும்னு நாடிட்டானா, உங்கள யார் காப்பாத்துவா? அத சொல்லிட்டு சொல்றான். அவன் உங்கள் மீது கருணை பொழிய நாடினால், அவனுடைய கருணையை தடுக்க யாரால் முடியும்? அவன் கருணை புரிய நாடிட்டானா யாரு காப்பாத்தணும்? யாரு வந்து அத தடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுக்கு எதிராக எந்த ஆதரவாளரையும், உதவியாளரையும் இவர்கள் காண மாட்டார்கள். அல்லாஹ் கெட்டது செய்ய நாடினாலும் சரி, கருணை புரிய நாடினாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எதிரா இவங்களுக்கு உதவுறதுக்கு ஆட்களே கிடையாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். உங்களில் எவர்கள் போர் பணிகளில் இடையூறு விளைவிக்கின்றார்களோ அவர்களையும், மேலும் எங்களிடம் வந்து விடுங்கள் என்று தங்களின் சகோதரர்களிடம் கூறுகின்றவர்களையும் அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அவர்கள் போரில் பங்கு கொண்டாலும் பெயரளவுக்குத்தான் பங்கு பெறுவார்கள்.
அப்ப இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, இவங்க போருக்கு வரமாட்டாங்க. வராம நம்ம எங்க கூட வந்துருங்க, நம்ம ஓடிரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப இவனுங்க பண்ணட்டும். இவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறப்ப, தங்களின் சகோதரன் கூறுகின்றவங்களையும் அல்லாஹ் தெரியும். அல்லாஹ்க்கு தெரியும் யார் யார் சொல்றான்ட்டு. அதே மாரி இதே ஆட்கள் எப்படி இது பண்றாங்க, போர்லயே வந்து கலந்துக்கிட்டாலும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, 10 பேர் சண்டை போடும்போது அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிப்பான். சண்டையில ஆக்டிவிட்டியே இருக்காது. அடிச்சுட்டான் பின்னாடி வந்து வீரவசனம் பேசுவான். நான் அடிச்சுட்டேன், கொன்னுட்டேன் அப்படி இப்படிம்பான். ஆனா அவன் சண்டையில ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான். ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடி எப்படியாவது உயிர தப்பிச்சுக்கணும், காப்பாத்திக்கணும் அப்படின்னு தான் நெனச்சிருப்பான். அப்ப அத பத்தி அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு உதவுவதில் அவர்கள் கடும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். இப்ப உதவின்னு வந்துருச்சுன்னா, நீங்க நல்லா பாருங்க, மனசு வச்சு நம்ம உதவுறதா இருந்தா ரொம்ப இறங்கி ஹெல்ப் பண்ணுவோம். அதே நேரத்துல ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாதுன்னு நெனச்சுட்டோம். ஆனா வேற வழியே இல்ல. ஹெல்ப் பண்ணி ஆகணும்னா என்ன பண்ணுவோம்? கடமைக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எவ்வளோ முக்குனாலும் கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதுல அந்த உளம் மாற அந்த வேலை நடக்காது. அப்ப அந்த நிலையில தான் இவங்க இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல கஞ்சத்தனம் பண்ணிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு ஆபத்தான நேரம் வந்துவிட்டாலோ, மரண தருவாயில் இருப்பவனுக்கு மயக்கம் வருவது போன்று கண்களை சுழற்றியவாறு உன் பக்கம் பார்ப்பார்கள். அவன் ஒரு மரண நேரம் வந்துருச்சு. அவ்வளவுதான். எதிரி வந்து நின்னுட்டான். கழுத்துக்கிட்ட கத்தி வருது அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான் மவுத்து வந்துருச்சுன்னு மயங்கி விழுந்துருவான். அந்த அளவுக்கு அவன் பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறான். அவன் உள்ளத்துல அந்த ஸ்ட்ராங்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், ஆனால் ஆபத்து நீங்கிவிட்டாலோ, இதே மக்கள் ஆதாயங்களின் மீது பேராசை கொண்டவர்களாய், கத்தரிக்கோலை போன்று கூர்மையான நாவுகளோடு உங்களை வரவேற்க வந்து விடுகின்றார்கள். கத்தரிக்கோல் எப்படி இருக்கும்? இந்த வாய் இப்படி இப்படி தொறந்து மூடும்ல. அந்த மாரி வந்துருவாங்க. எப்ப? அதாவது போர்க்கால சூழல்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கனிமத்துக்காண்டி ஓடி வருது. நம்மலாம் அப்படிதாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மேலோங்கி தானே அவன் அப்படி வந்து நின்றுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்? இத்தகையவர்கள் அறவே நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ் இவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் வீணாக்கி விட்டான். மேலும் இவ்வாறு செய்வது அல்லாஹ்வை பொறுத்து மிகவும் எளிதானதாகும். அல்லாஹ் இவங்களுடைய செயல்களை வீணாக்கிட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? இவங்க என்ன அமல்கள் செஞ்சாலும் பயனளிக்காது. இஸ்லாத்துக்காக களமாடாம ஒருத்தன் 5 வேளை தொழுவுறான். டெய்லிக்கும் குர்ஆன் ஓதுறான். என்னென்னமோ செய்றான். எல்லா அமல்களும் செய்றான். ஆனா அந்த அமல்கள் எப்ப பயனளிக்கும்? 5 தூண்கள் தான். ஜக்காத்து, நோன்பு, தொழுகை எல்லாமே 5 தூண்கள். எல்லாருமே என்ன பண்ணுவோம்? இஸ்லாத்தின் 5 கடமைம்பாங்க. அப்ப தாய பராமரிக்கிறது கடமை இல்லையா? அப்ப வந்து வந்து சொத்துல பங்கு குடுக்கிறது கடமை இல்லையா? ஷரியத் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது கடமை இல்லையா? விபச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறது கடமை இல்லையா? அப்ப எல்லாமே கடமை வரும். இஸ்லாத்தினுடைய பட்டியல்கள், கடமைகள் பெருசு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 விஷயங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டு உள்ளது. இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கு. இந்த 5 ஒருத்தன்ட்ட இருக்குன்னா, அவன் மேல இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கு. இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள்னா தூணு தான. மேல என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. இஸ்லாம் என்னன்னு பார்க்கணும்ல. அத விட்டு 5 தூணையே புடிச்சுக்கிட்டு தூணு தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த அது என்ன படையப்பா படத்துல வர சிவாஜி மாரி தூண புடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஆனா எதார்த்தம் அது இல்ல. அப்ப என்னன்னா, எவ்வளவுதான் முக்குனாலும், இவங்கள்ட்ட இந்த குணங்கள் இருந்துச்சுன்னா, இவங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. செயல்கள் நாசமாயிருச்சுன்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப இவங்களுடைய நிலையை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவர்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள், தாக்க வந்த கூட்டத்தார் இன்னும் திரும்பிச் செல்லவில்லை என்று. அவர்கள் மீண்டும் தாக்க வந்துவிட்டாலோ, அப்போது எங்கேனும் பாலைவனத்தில் நாட்டுப்புற அரபிகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து விட வேண்டும். மேலும் அங்கிருந்தவாறு உம்முடைய நிலைமையை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஒருவேளை இவர்கள் உங்கள் மத்தியில் இருந்தாலும் போரில் குறைவாகவே பங்கு பெறுவார்கள். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. போர் சூழல்ல என்ன சிச்சுவேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகல் போர்ல எதிரி படைகள் எய்த்தாப்புல நிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் புயல் காத்து மாரி லைட்டா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப போர் ஸ்டார்ட் ஆக போது. ஆனா, அவங்களாலயும் தாண்டி வர முடியல. இவங்களும் அட்டாக் பண்ணல. இவங்க தற்காப்புக்காண்டி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஒரே ஒரு குதிரை மட்டும் என்ன பண்ணுது, அந்த 10 அடி ஆழம், 10 அடி அகலம் உள்ள குழிய தாண்டி வருது. யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூர் இப்னு அப்துல் வத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள். அமர் இப்னு அப்துல் வத்ன்னு ஒரு ஆளு. அவனுக்கு வயசு 90 இருக்கும். அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர் 1000 பேருக்கு சமம் அப்படின்னு அரபுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வீரன். கிட்டத்தட்ட அவனுடைய வலிமை எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப பயங்கரமான வலிமையான ஆள் அவன். அவன யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய வீரன். அவன் வந்து நிக்கிறான். நின்னுட்டு என்ன பண்றான், யாராவது ஆம்பள இருந்தா வாங்க சண்டைக்குன்னு கூப்பிடுறான். எதுக்காக கூப்பிடுறான்? இதுதான் முபாசிரத்துன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு போர்லயும் 1 to 1 நடக்கும். இந்த 1 to 1ல வந்து ஒவ்வொரு படையில இருந்து ஒவ்வொரு ஆள் வந்து முதல்ல சண்டை போடுவாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா, இல்ல தோத்ததுக்கு அப்புறமா மொத்த போரும் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இவன் வந்து நிக்கிறான். முபாசிரத்துக்கு கூப்பிடுறான். இது சிச்சுவேஷன் என்ன? உஹது போர் முடிஞ்ச காலகட்டம். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல அவன் யாராவது ஆம்பளைங்க இருந்தா வா அப்படின்னு கூப்பிடும்போது, அலி இப்னு அபி தாலிப் எந்திரிக்க பார்க்கிறாரு.
அவருக்கு எத்தனை வயசு? ஒரு 25, 26 இருக்கும். பத்ருக்கு ஒரு டைம்ல ஒரு 21 வயசு ஆள் அவரு. ஒரு 25 வயசு, 26 வயசு பையன். எந்திரிக்கிறாரு சண்டைக்கு போறதுக்கு. ரசூலுல்லாஹ் கைய புடிச்சு வச்சுக்கிறாங்க. "உங்கள யாருக்குமே துணிவு கிடையாதா?" அப்படின்னு அவன் திரும்ப கேட்கிறான். திரும்பவும் எந்திரிக்க பார்க்குறாரு, இது பண்றாங்க. அப்ப திரும்பவும் அவன் சொல்றான். திரும்ப கோவத்த தூண்டுற மாரி இன்னொரு வார்த்தைய சொல்லி, "யாராவது ஆம்பள இருந்தா வாங்க" அப்படிங்கிறான். அதோட அவர் எந்திரிக்கிறார். ரசூலுல்லாஹ் கைய விட்டுர்றாங்க. எந்திரிச்சு போறாரு. போனவரு என்ன பண்றாரு, வந்த உடனே இவர பார்த்த உடனே அவனுக்கு சிரிப்பு வருது. ஏன்னா, இவர் வாப்பா இவனுக்கு ஃப்ரெண்டு. அபூதாலிப் வந்து இவருக்கு ஃப்ரெண்டு. அபூதாலிப்லாம் மவுத்தா போயிட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, "சகோதரன் மகனே, உன் கூட நான் உன் ரத்தத்த நான் சிந்த விரும்பல. நீ போ" அப்படிங்கிறான். அப்ப அவரு என்ன பண்றாரு, "இல்ல அ வந்து களிமா சொல்லு" அப்படிங்கிறாரு. அவரு 3 ஆப்ஷன் வைக்கிறாரு அலி. அவன பார்த்து என்ன சொல்றாரு, "களிமா சொல்லி இஸ்லாத்த ஏத்துக்கோங்கிறாரு." அவன் என்ன பண்றான், சிரிக்கிறான். "யாரு நான் களிமா சொல்லணுமா?" அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் 2வதா என்ன சொல்றாரு, அ வந்து "இல்லன்னா அப்படியே திரும்பி போயிரு. உன் கூட்டத்த கூட்டிக்கிட்டு அப்படியே போயிரு. உயிர் தப்பிப்ப" அப்படிங்கிறாரு. சிரிக்கிறான். சிரிச்ச உடனே அதுக்கப்புறம் சொல்றாரு, "இல்லன்னா என் கூட சண்டைக்கு வான்னு" கூப்பிடுறாரு. என்ன பார்த்து சண்டைக்கு வான்னு கூப்பிட்ட அமல் நீ தான் வா சண்டைக்குன்னு சொல்லிட்டு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. காத்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. குழி தோண்டப்பட்ட மண்களோட இருக்கக்கூடிய இடம். புழுதி பறக்குது. ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. புழுதி பறந்து 2 பேர் நிக்கிற இடமே தெரியாத அளவுக்கு புழுதி இதாயிருச்சு. ஃபுல்லா அப்படியே கொலாப்ஸ் ஆயி, ஆள் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சிச்சுவேஷன் ஆயிருச்சு. இப்ப யாரு ஜெயிச்சா, யாரு தோத்தான்னு ஒரு ஒரு இதுவும் தெரியல. சண்டை நடக்கிறது மட்டும் தெரியுது. ஒரு லிமிட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு பெரிய சத்தம். தலை பிளக்கப்பட்ட சத்தம். எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. புழுதி கொஞ்சம் கொஞ்சமா கலையுது. அலி ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, 90 வயசான 90 வயசுனா அன்னைய காலகட்டத்துக்கு 90 வயசுனா வலிமையான ஒரு தோற்றத்துல இருந்த ஆள் அவன். அவன யாருமே தோற்கடிச்சது இல்ல. அப்படிப்பட்ட பேருக்கு உள்ள ஆள் அவன். அவன யாரும் தோற்கடிச்சது இல்லங்கிற ஒரு ஆளுடைய தலை பிளக்கப்பட்டிருக்கு. அவன் போட்டு தள்ளப்படுறான். அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க அலி ரலியல்லாஹு. அதோட அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்ன்னு சத்தம் பறக்குது. அப்ப அந்த நிகழ்வ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எப்படி தாவூது வந்து ஜாலூத்தை கொன்றாரோ, அது மாரி இது அப்படிங்கிறாங்க. தாவூது நபி வந்து ஜாலூத்த கொன்னாங்களே, எல்லா படையும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன பையன் வந்து கல்டா பில்டாவ வச்சு ஒரு ஆளுடைய தலையில போட்டு ஆள காலி பண்ணாங்கல்ல, அவன் பெரிய அரக்கன் மாரி இருந்தான். அவன கொன்னாங்க தாவூது நபி. அதற்கு இது ஒப்பானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிகழ்வு அங்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் போர் அங்கேயும் இங்கேயுமா நடக்குது. ஒரு நாள் ஒத்தி வைக்கப்படுது. புயல் காத்து ரொம்ப வீச ஆரம்பிக்குது. இந்த டைம்ல பின்னாடில இருந்து அட்டாக் பண்றதுக்கு யூதர்களுக்கு வந்து செய்தி போகுது. யூதர்கள் அங்க ஒரு கூட்டம் மட்டும் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் ரசூலுல்லாஹ் கூட ஒப்பந்தத்துல இருக்குது. மிச்ச 2 கூட்டம் ஒவ்வொரு போருக்கு அப்புறம் அடிச்சு தொரத்தப்பட்டுருச்சு. ஏன்னா அவங்க துரோகம் பண்ணதுனால. இப்ப இந்த கூட்டத்திட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. பின்னாடி வழியா அந்த ஒரு கூட்டத்தினுடைய கோட்டை வழியா மட்டும் மதீனாக்குள்ள பூந்துர முடியும். அப்ப அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க. எங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஜெயிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி மக்கத்து படை வந்து போய் கேட்குது. அப்ப மக்கத்து படையிலிருந்து ஒரு ஆளு இஸ்லாத்த ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டாரு. அவர் என்ன பண்றாரு, நான் உங்களுக்கு உதவி செய்றேன்னு சொல்லிட்டு, இந்த மாரி அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு, அவரு கலிமாவ சொல்லிட்டு, நேரா அவங்கள்ட்ட போறாரு. யூதர்கள்ட்ட போயிட்டு, மக்கத்து குறைஷிகள் வந்து இந்த மாரி டீல் போட்டாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? உங்கள வந்து புடிச்சு குடுத்துருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஆப்பா போயிரும். அவங்க தப்பிச்சுருவாங்க. அவங்க வெளியூர்க்காரங்க வந்துட்டு இது பண்ணிட்டு போயிருவாங்க. ஒருவேள முகமது கொல்லப்படல. முகமது போர்ல தோக்கல. அவர் என்ன பண்ணுவாரு? உங்கள தான் அடிச்சு தொரத்துவாரு. இது உங்களுக்கு தேவையா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எதுக்கோ உத்தரவாதத்துக்கு அவங்களுடைய 10 தலைவர்கள கேளுங்க. மக்கத்து குறைஷிகள்லாம் வந்து நிக்கிறாங்களா, அத்தன கூட்டம் வருதுல்ல, அதுலருந்து 10 தலைவர்கள கேளுங்க. பிணையா கேட்டுக்கிட்டு, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப நீங்க சாவும்போது அவங்களும் சாவாங்க. இத நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து சொல்லிடுறாரு. அங்க போய் என்ன பண்றாரு, அந்த கூட்டுக்குழு இருக்குல்ல, மக்கத்து குறைஷிகளுடைய குழு. அங்க போய் என்ன பண்றாரு, "எப்பா நீங்க அவங்கள நம்பாதீங்க. அவைங்க முகமதோட கூட்டணியில இருக்காய்ங்க. நீங்க வேணா பாருங்க, உங்கள புடிச்சு குடுக்குறதுக்காண்டி 10 பேர பிணையா கேட்பாய்ங்கன்னு" சொல்லிட்டு இங்க வந்து சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, போய் கேட்கறாங்க. "எங்க 10 பேர குடுங்க" அப்படின்ன உடனே, "ஏய் அவர் சொன்னது உண்ம தான்டா, இவனுங்க கெட்டவனுங்கன்னு" இவனுங்க முடிவு பண்ணிட்டாங்க. "பாத்தியா இவங்க நம்மள நழுவுறானுங்க பாத்தியா? அப்பனா இவனுங்க நம்மள ஒழட்டி விட்டுருவானுங்க. நமக்கு ஆப்புன்னு" சொல்லி இவங்களும் முடிவு பண்றாங்க. அப்ப இந்த சூழ்ச்சியின் காரணமா 2 பேருமே உதவி செஞ்சுக்கல. இந்த சிச்சுவேஷன்ல புயல் பயங்கரமா அடிக்குது. போர் செய்ய முடியாத சிச்சுவேஷன் ஏற்படுது. வேற வழியே இல்லாம படை திரும்ப போயிருது. இவ போனதுக்கு அப்புறமா உள்ள சிச்சுவேஷன் தான் அல்லாஹ் என்ன சொல்றான். இவங்க என்ன பண்றாங்க, தப்பிச்சு ஓடுன ஒரு கூட்டம் இருக்கும்ல. அது வந்து என்ன யோசிக்குதுன்னா, இவங்க போயிருக்க மாட்டாங்க, திரும்ப வருவாங்க. எப்படியாவது முகம்மத போட்டுருவாங்க. நம்ம எப்படியாவது திரும்ப நல்ல விதமா இருந்துக்கலாம். நமக்கு அந்த உலக இன்பங்கள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இதுக்காண்டி இவங்க என்ன பண்றாங்க, கிராமத்து காட்டுப்புற நாட்டுப்புற அரபிகளோட போய் உட்கார்ந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க போருக்கு வந்தா கூட இவங்க குறைவா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு உண்மை யாதெனில் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருந்தது.
உங்களில் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்றவராகவும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுபவராகவும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும். யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, யார் மறுமை நாளை நம்புறாங்களோ, யாருக்கு அல்லாஹ் அதிகமா யார் நினைவு கூறுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அழகிய முன்மாதிரி இருக்கு. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மேலும் உண்மையான நம்பிக்கையாளர்கள் நிலை இவ்வாறாக இருந்தது. உண்மையிலே நம்பிக்கை கொண்டாங்களே அவங்களுடைய நிலை என்னவா இருந்துச்சு அப்படின்னு நல்லா சொல்றான். அவர்கள் அதாவது தாக்க வந்த படையை பார்த்த உடனே தாக்க வந்த கூட்டத்தாரை அவர்கள் பார்த்ததுமே உரக்க கூறினார்கள். சத்தமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹும் அவனுடைய தூதரும் நம்மிடம் வாக்களித்தது இதுதான். என்ன ரசூல்லா வாக்களிச்சது என்ன? உலகத்தினுடைய இன்பங்களை தான் வாக்களிச்சாங்களா? அது ஒரு ஆளுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். உண்மையிலேயே இஸ்லாம் மேலோங்கி எல்லாமே நல்லதா நடந்து கெட்டதெல்லாம் தடுக்கப்பட்டு ஜக்காத்தெல்லாம் கொடுக்கப்பட்டு பெரிய பெரிய செல்வந்தர்கள்ட்ட இருந்து பறிக்கப்பட்டு எல்லாமே ஏழைகளுக்கு கொடுத்து எல்லாமே சமத்துவமா எல்லா இன்ப விதமான சூழல்களும் ஏற்படலாம். அது ஏற்படும் போது நம்ம வாழவும் செய்யலாம், வாழாமையும் போகலாம். கிஸ்ராவுடைய தங்க காப்பு கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமையும் போகலாம். ஆனா ரசூல்லா வாக்களிச்சது எதுக்கு? கிஸ்ராவை அடிக்கிறதுக்கு என்ன செல்வம் கொடுப்பாங்க, தங்கம் கிடைக்கு வாங்கினா சண்டைக்கு கூப்பிட்டாங்க. அப்படி பண்ணா ரசூல்லா கொள்ளக்கார கூட்டம் மாதிரி. ரசூல்லா அதை செய்யல. அதை செய்யறதுக்கு ரசூல்லா கூப்பிடும் போது எதை சொல்லி கூப்பிடுறாங்க? மறுமையில உங்களுக்கு சொர்க்கம்ட்டாங்க. அப்ப அது சொர்க்கம் எப்ப கிடைக்கும்? செத்தாதான் கிடைக்கும். அந்த பாதையில செத்தாதான் கிடைக்கும். அப்ப உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாக்களித்தது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரின் வாக்கு முற்றிலும் உண்மையாக இருந்தது. இந்நிகழ்ச்சி நம்பிக்கையையும் அடிபணிதலையும் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி விட்டது. அவங்களுக்கு இந்த இறை நம்பிக்கையையும் அடிபணிதலையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற அந்த தன்மையையும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துனுச்சு அப்படின்னு நல்லா சொல்றான். நம்பிக்கையாளர்கள் இத்தகையவர்களும் இருக்கின்றனர். நம்பிக்கையாளர்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. யாரு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் மெய்ப்படுத்தி காட்டி விட்டிருக்கிறார்கள். அவங்க வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க? கடைசி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் நிப்போண்டாங்க. அந்த மாதிரி உயிரை கொடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றான் அல்லாஹ், அவர்களில் சிலர் தமது நேர்ச்சியை நிறைவேற்றி விட்டார்கள். என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை அவங்க நிறைவேற்றிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அவர்களில் சிலர் தமது நேர்ச்சியை நிறைவேற்றி விட்டார்கள். இன்னும் சிலர் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்த வண்ணம் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தம்முடைய நடத்தையில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை. அவங்க காத்திருக்கிறாங்க. ஒரு சிலரு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க, இறந்துட்டாங்க, அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துட்டாங்க. கரெக்டா அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ நிறைவேற்றிட்டாங்க. இன்னும் சிலர் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில பயணிச்சா சாவு வரும், மரணம் வரும், அது நிதர்சனம், அது யதார்த்தம். அதுக்காண்டி காத்திருக்கிறான். அப்ப இது அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இதுவெல்லாம் நிகழ்ந்தது எதற்காகவெனில், இது ஏன் நடந்துச்சு? அகல் போர் ஏன் நடந்துச்சு? ஏன் எதிரி படைகள் சுத்து போட்டுச்சு? எதற்காக முஸ்லிம்களுடைய படை முற்றுகையிடப்பட்டுச்சு? அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட சூழல் அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் அப்படின்னு நல்லா சொல்றான். அவர்களுடைய வாய்மையாளர்களுக்கு அல்லாஹ் வாய்மையாளர்களுக்கு அவர்களுடைய வாய்மைக்கான கூலியை வழங்குவதற்காகவும், அவங்களுடைய நேர்மைக்கான கூலியை வழங்குறதுக்காகவும், மேலும் நயவஞ்சகர்களுக்கு நாடினால் அவன் தண்டனை அளிப்பதற்காகவும், நாடினால் அவர்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்வதற்காகவும் தான். அவன் நாடினானா என்ன பண்ணுவான்? நயவஞ்சகர்களுடைய இதை அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவான். யாரு? புறமுதுக்கு காட்டி ஓட நினைச்சவங்களுக்கு தண்டனை. இன்னும் சில பேர் என்ன உள்ளத்துல பிணி இருக்குல்ல, உண்மையிலேயே பலவீனம், பயம், கோலத்தனம், இதனாலதான் நான் அப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவன் மன்னிப்பு கேட்கிறான் அல்லாட்ட. யா அல்லாஹ், என்கிட்ட கோலத்தனத்தை போக்கிரு, எனக்கு நீ பாதத்தை உறுதிப்படுத்து அப்படின்னு துவா செய்யறான்னு சொன்னா, அவன் உண்மையிலே உளமாற துவா செஞ்சானா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பான். இது ரெண்டத்தையும் செய்யறதுக்காக தான் நான் இந்த சோதனையை ஏற்படுத்தினேன்னு நல்லா சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் நிராகரிப்பாளர்களை திருப்பி விட்டான். அவங்க போயிட்டாங்க, ரிட்டர்ன் போயிருச்சு, புயல் அடிச்சிருச்சு, படை ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், அவர்கள் எந்த பயனும் அடையாமல் மன எரிச்சலுடனே அப்படியே திரும்பி விட்டனர். அது மன எரிச்சல், ஐயோ முகமதையும் கொல்லல, படையும் பெருசா ஜெயிக்கல, ஒரு பிளஸும் இல்லாம நம்ம ரிட்டர்ன் போறோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்பிக்கையாளர்களின் சார்பில் போரிடுவதற்கு அல்லாஹ்வே போதுமாகி விட்டான். நம்பிக்கையாளர்கள் படையில போர் செய்யறதுக்கு, நம்பிக்கையாளர்கள் சார்பா சண்டை போடுறதுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். ஏன்னா புயலை வச்சு ஆளை ஓட விட்டது யாரு? அல்லாஹ். அப்ப அந்த சுச்சுவேஷன் நல்லா சொல்றான், அல்லாஹ் பேராற்றலுடையவனாகவும் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான். இந்த இடத்துல அந்த முன்னாடி ஒரு வசனம் வந்துச்சுல, இந்த உயிரை கொடுத்தவங்களை பத்தி வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க. அது யாருன்னா சாது பின் முஆத் அப்படிங்கிற சஹாபியை பத்தி பேசுது. அவரு அகல் போர்ல பயங்கரமா ஸ்பீச் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அன்சாரி தோழர், அவர் அன்சாரிகளுடைய தலைவர். அவர் என்ன பண்றாரு? பேசுறாரு, ரசூலுல்லாஹ்க்கு நம்ம உறுதியா கூட நிக்கணும்,
நம்ம உயிர் போறது ரசூலுல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இரவு நேரத்துல அவர் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அம்பு வந்து அவர் கையில எரிஞ்சிருது. அந்த அம்ப பொறுமையா ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. சூடு வச்சு அந்த ரத்தத்த அடைக்கிறாங்க. அப்பயும் ரத்தம் அந்த சூட்டு பழுக்க வச்ச அந்த இத பிச்சுக்கிட்டு திரும்ப ரத்தம் வெளியாவுது. அப்ப அவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்ட்ட ஒரே ஒரு துவா செய்றாரு. யா அல்லாஹ் இந்த போர் முடியிற வரைக்கும், முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுக்கிற வரைக்கும் என் உயிர பறிச்சிராத. என் ரத்தம் பீறிடுறத நிப்பாட்டிரு அப்படின்னு துவா செய்றாரு. அந்த ரத்தம் அப்படியே நிப்பாட்டுது. அப்படியே நிக்குது. கடைசி வரைக்கும் அவர் நிக்கிறாரு. சண்டை நடக்குது. அவங்க ரிட்டர்ன் ஆன பிறகு அவரு மௌத்தாவுறாரு. அதனால தான் அந்த வசனத்த அல்லாஹ் அங்க சொல்றான். அவங்க வாக்குறுதி குடுத்தாங்க. அத அவங்க நிறைவேத்துனாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்களின் சார்பில் போரிடுவதற்கு அல்லாஹ்வே போதுமாகி விட்டான். அல்லாஹ் பேராற்றலுடையவனாகவும் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான். மேலும் வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவர்கள் இவ்வாறு தாக்க வந்த படையினருக்கு உதவினார்களோ, யாரு அந்த அந்த பின்னாடி இருந்த கூட்டம். அந்த கூட்டத்த சொல்லிட்டு அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய கோட்டைகளிலிருந்து இறக்கி கொண்டு வந்தான். அவங்க என்ன பண்றாங்க? திரும்ப அவங்கள போய் முற்றுகையிட்டு அந்த படை அழிக்கப்படுது. ரசூல் அங்கிருந்து அவங்கள வெற்றி கொண்டு அவங்கள அடிச்சு துரத்துறாங்க. ஏற்படுத்தினால் நீங்கள் இன்று அவர்களில் ஒரு பிரிவினரை கொன்று கொண்டும் மற்றொரு பிரிவினரை கைது செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள். ஏன்னா பண்ணது துரோகம். துரோகத்துல ஒரு கூட்டம் எய்த்து சண்டை போட வந்த கூட்டம் கொல்லப்பட்டுருச்சு. மிச்ச மீதி உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த கூட்டம் கைதியாக்கப்பட்டுருச்சு. அப்ப அதை சொல்லிட்டு மேலும் அவன் அவர்களுடைய நிலத்திற்கும் அவர்களுடைய இல்லங்களுக்கும் அவர்களுடைய பொருள்களுக்கும் உங்களை வாரிசுகளாக்கினான். இப்ப அந்த இடம் என்ன ஆயிருச்சு? முஸ்லிம்களுக்கு வெற்றி கொள்ளப்பட்டு அந்த இடம் முஸ்லிம்களுக்கு கைக்கு வந்துருச்சு. உங்களை வாரிசுகளாக்கினான். நீங்கள் கால் வைத்திருக்காத பூமியையும் உங்களுக்கு வழங்கினான். அவங்களுக்கு விளைச்சல் தரக்கூடிய, அவங்களுக்கு செல்வம் ஈட்டக்கூடிய ஒரு சில பகுதிகள் இருக்கும்ல, அதுவும் இவங்களுக்கு கிடைக்குது. அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். இப்ப இது வரைக்குமான வசனத்தை நம்ம இப்ப பார்த்திருக்கோம். இது அகல்போருடைய சீனரியோ, அதாவது அகல்போர் இப்படிதான் நடந்துச்சு அப்படிங்கிறது. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا